சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 22/2/2025 சனிக்கிழமை, மாசி மாதம் 10ஆம் நாள், நவமி திதி. இன்று மதியம் 1:19 வரை. அதன் பிறகு தசமி திதி. கேட்டை நட்சத்திரம் இன்று மாலை 5:40 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கு மிகச்சிறந்த நல்ல நாள் இன்று. அதே போல அவரவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு பணவரவை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவகத்தில் இன்றைக்கு குரு பகவான் வலுத்து இருக்கிறார். அதே நேரத்தில் செலவு செய்யக்கூடிய பாவத்தில் பார்த்திங்கன்னா விரயஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் 12ல் உச்சமாக சுக்கிரன் இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? நல்ல பண வரவுகள் இந்த வாரம் முழுவதுமே இருக்கும். ஆனால் அதை கையில் பிடிச்சி வைக்க முடியாத வரை ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒன்று இடத்துக்கு சேர்த்து வைக்கலாம், அல்லது பிள்ளையோட கல்விக்கு சேர்த்து வைக்கலாம்ங்கிற மாதிரி சிக்கனம் பிடித்து சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு வருகின்ற பணத்தை அப்படியே செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பணம் வரவு வருதே அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அதே நேரத்தில் கூடுதலாக வீட்டிற்கு தேவையான பொருள், ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பொருளை இந்த வாரம் வாங்குவீங்க. ஒரு மனைவி கேட்ட பொருள், கணவன் கேட்ட பொருள், குடும்பத்திற்கு தேவையான, வீட்டிற்கு தேவையான ஒரு பொருளை அப்படியே ஒரு மன நிறைவோடு வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த நாளில், இந்த வாரத்தில் அப்படியே மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இளைய பருவத்தினர்னு சொல்லலாம். ஒரு திருமண பருவத்தில் இருக்கிறவங்க 28 வயசு தாண்டிடுச்சுங்க, இன்னும் கல்யாணம்லாம் ஆகலைங்க, கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒன்று இவருக்கு பிடிச்சா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, இப்படியே தள்ளி தள்ளி போகுது, பையன் ஒத்துக்க மாட்டேன்றான், பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான சூழலில் இருக்கக்கூடியவர்கள், பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன்கள் அமையக்கூடிய தன்மை இந்த மாதத்திலேயே உறுதி நிகழ்வுகள், இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ள திருமணத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அத்தனை அமைப்புகளும் மிக நிறைவாக மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. 12ஆம் இடம் பொதுவாகவே ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா பயணங்களை குறிக்கக்கூடிய இடம்னு அடிக்கடி சொல்லுவேன். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், பிறந்த ஊரை விட்டு, பிறந்த மாவட்டத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கிற இடத்திலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் முழுக்கவே மிக நிறைவாக கண்டிப்பாக அமையும். எல்லா அமைப்புகள்லேயும் ஒரு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல விதமான தன்மைகள் உண்டு. ஏன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க இல்லையா. ஒரு பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், லேடிஸ் மட்டுமே போடக்கூடிய ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுறவங்க, விற்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய தனலாபம் இதை ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த நாளிலிருந்து அப்படியே ஒரு வாரம் 10 நாள் வழுக்க நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. பொதுவாகவே 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வாக்குப்பளிதம் ஏற்படும் அப்படிங்கிறதும் ஒரு விதி. வாக்குப்பளிதம்னா முன்ன யாருக்காவது நம்ம ஒரு பணத்தை கொடுக்குறோன்னு சொல்லி அதை கொடுக்க முடியாமல் போன ஒரு அமைப்பு, இந்த விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி அதை செய்து கொடுக்க முடியாமல் போன அமைப்பு என கடந்த காலத்தில் வாக்கு தவறியவர்கள் எல்லாருக்கும் கூட அதை அப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல யோக வாரமாக, யோக முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் பரிவர்த்தனையாக இருக்கிறார். சுக்கிரனோடு 11ஆம் இடத்துல. ராசிநாதன் இன்றைக்கி உச்சமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. 1-11ஆம் இடங்கள் தொடர்பு, கனெக்ட்னு சொல்லுவோம். லாபஸ்தானத்தோடு இன்றைக்கு ராசி தொடர்பு கொள்வதால் எதுவுமே லாபமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த காலத்தில் எதை ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிங்களோ இந்த விஷயத்தை ஜெயிக்க முடியலங்க, இவரை ஜெயிக்க முடியலங்க, ஒரு மனக்கட்டுப்பாட்டோடு ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல மனக்கட்டுப்பாடு இல்லாமல் போகுது. ஒரு தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கம் எப்படியோ ஒட்டிக்கிச்சுங்க, 4 ஃப்ரெண்டோட போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், இந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு தலை
தலைகுனிவை தரக்கூடிய ஒரு 4 பேர் நம்மளை பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசக்கூடிய ஒரு பழக்கம் வந்து ஒட்டிக்கிச்சு. அதை எப்படி வந்து விடுறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லையே என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் கட்டுப்பாடு வரக்கூடிய, கௌரவம் மதிப்பு போன்றவைகள் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த பலன் இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்திற்கு காலத்திற்கு நீடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்னும் ஒரு 3 மாத காலத்திற்காவது சுக்கிரன் உச்சம் என்கின்ற ஒரு அபூர்வமான நல்ல நிலைமையில் இருக்கிறார். ராசியும் சுபத்துவம் ராசிநாதனும் பலம் என்கின்ற அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எந்தெந்த இடத்துலலாம் நம்மளால் எதை செய்ய முடியாமல் இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல தன்மை. கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் ஒரு மாதிரியாக நம்முடைய மனசை உறுத்திக்கிட்டு உடலை வருத்திக்கிட்டு இருந்த சில விஷயங்களில் அப்படியே நீங்கள் உங்கள் பக்கம் நல்ல விதமாக ஸ்ட்ராங்காக இருந்து எதையும் தெளிவான ஒரு முடிவோடு சாதிக்கக்கூடிய திறமைகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சொல்லப்போனால் வாய்ப்புகளை கூட நல்ல விதமாகவே யூஸ் பண்ணிக்குவீங்க. பெரியவர்கள்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்கள் இருக்கும். தாத்தா பாட்டிகள் போன்றவர்கள் ரொம்ப வயதான ஒரு அப்பா அம்மாவை கொண்டவர்கள், ஒரு 60-70 வயது தாண்டிய பெரியவர்கள்ட்ட இருந்து ஆதரவான சில விஷயங்கள், இதுவரைக்கும் நம்மளை அவங்க நம்பாதவங்க கூட பரவாயில்ல, இந்த குழந்தைக்கு இது என்ன செஞ்சு கொடுக்கலாம், இந்த பையனுக்கு அல்லது இவருக்கு இதை செய்து கொடுக்கலாம் என்பது மாதிரி ரிஷபராசிக்காரர்களை மற்றவர்கள் நம்பக்கூடிய ஒரு சுப வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடம் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதால் வழக்கு சார்ந்த விஷயங்கள், ஒரு காவல்துறை சட்ட போராட்டம் போன்றவைகளை ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்குதுங்க. 2-3 வருஷமாகவே டிஸ்டர்பாக இருக்குது. இது எப்போ முடியுதோ தெரியல, வெற்றி கிடைக்குமானும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதும் தெரியல. இந்த மாதிரியான ஒரு திரிசங்கு சொர்க்கம் என்கின்ற நிலைமையில் இருந்தவர்களுக்கு கூட வெற்றி உங்கள் பக்கம் உறுதியாக கிடைக்கும் என்பதற்கான ஆதார சம்பவங்கள், ஆதார அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 10-12 குடையவர்கள் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் இன்னைக்கு. 12ஆம் இடத்துல குரு, அவர் பயணம், வெளிநாடு, வெளிமாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியவர், சுப செலவுகளையும் குறிக்கக்கூடியவர். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல நமக்கு யோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் உச்ச நிலைமையில் இருக்கிறார். இன்னும் சில வாரங்களுக்கு நீடித்த அவர் உச்சத்திலேயே இருப்பார். இது எல்லாம் கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறேன், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை ஏற்றுமதி பண்ணுறேன், காய்கறி பழம் நெல் அரிசி போன்ற மண்ணில் விளையக்கூடிய ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் அமைப்புகள், பொருட்களை நான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறேன்னு சொல்லி அந்த அமைப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வியாபாரம் தொழில் போன்றவைகள் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணும், அல்லது வெளிநாட்டில் தான் இருக்கிற, அங்கே எனக்கு சரியான வேலை கிடைக்கல, வீடு வாங்க முடியல, இந்த மாதிரி பிறந்த நாட்டை விட்டு, தமிழ் மாநிலத்தை விட்டு, மாவட்டத்தை விட்டு வெளியே போய் பிழைக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இருக்கிற இடங்கள்லேயே வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய, 10ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் இருக்கு இல்லையா, ஒரு உச்சனான அமைப்பு, அங்கே வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் நல்ல நிரந்தரமான தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஐயா, இங்கே உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விரய செலவுகள், சுப செலவுகள் இருக்கும். மங்கள விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மைகள், சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்திற்காக செலவு பண்ணேன் என்கின்ற மாதிரியான சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். இன்னும் சிலருக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை, இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்குள்ள ஒரு நீண்ட தூர வடக்கு நோக்கிய பயணம் அமைந்து அந்த பயணத்தின் முடிவில் கடைசியாக திரும்பி வரும்போது ஒரு மன நிறைவோடு இருக்கக்கூடிய அமைப்பு. போன காரியம் சக்ஸஸ் ஆச்சுங்க. ஒரு யோசிச்சுக்கிட்டு பார்த்து இப்படித்தான் இருக்குமோ இருக்காதான்னு ஒரு டவுட்டில் தான் போனால் கரெக்டாக எல்லாமே கிளிக்காச்சு. அங்கே பார்க்க வேண்டியவங்களை பார்த்தேன், பேச வேண்டியவங்களை பேசினேன், சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக திசை மாறும் என்கின்ற பயணத்தின் மூலமாக நன்மைகள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த வாரத்திலேயே இவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சுக்கிரன் நல்ல வலுத்து காணப்படுவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வீடு வாங்கிறதுக்கு, வாகனம் வாங்கிறதுக்கு, ஏன்னா 4ஆம் பாவகத்தை குரு சுக்கிரன் 2 பேருமே பார்க்குறாங்க. அப்போ வீடு வாங்கிறதுக்கு, வாகனம் வாங்கிறதுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் நிறைவாக விலகி நல்லவைகளை நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டம்லாம் தேர்ந்துருச்சுன்றதாங்க உண்மை.
இன்னும் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே அஷ்டமச்சனி இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே விலக போகுது. மேக்ஸிமம் ஒரு 40 நாள் தான். மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து அஷ்டமச்சனி விலகுது. அஷ்டமச்சனினால் என்ன நடந்தது? கடந்த 2 வருஷமாகவே பாக்கெட்டில் பணம் இல்லை, கையில் இருந்த காசு செலவாகி போச்சு, சம்பாத்தியத்திற்கான வழி மூடி போச்சு, தொழில் நல்லால, வேலை நல்லால, வியாபாரம் நல்லால, எதுவுமே அந்த பக்கம் இந்த பக்கம் நான் அசைய முடியாத ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டேன். எல்லா இடத்துலையும் போய் லாக் ஆகிட்டேன். டோட்டல் கொலாப்ஸ் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு 10% பேர் நல்லா தான் இருக்கிறீங்க. ஒரு 90% கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே அஷ்டமச்சனியில் கடுமையான பாதிப்புகளை அடைந்து விட்டீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய முதன்மை நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 40 நாளில் இருந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா இன்றைக்கே அந்த நல்லா இருக்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவார அமைப்புகள் உருவாயினும் இல்லையா, அது இப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மைகள் வெகு தெளிவாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி 11ஆம் இடத்துல குரு பரிவர்த்தனை அமைப்பில் 9, 11 ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிட்டாலே பணவரவு கண்டிப்பாக வந்தே ஆகணும். இழந்த பணத்தை கூட நீங்கள் திருப்பி வாங்கி ஆகணும். இது நாள் வரைக்கும் ஒரு 2 வருஷத்தில் விரயம் விரயம் விரயம், செலவு செலவு செலவு, அசுப செலவு, அந்த ஆஸ்பத்திரிக்கு செலவு, இந்த ஆஸ்பத்திரிக்கு செலவு, ஷேர் மார்க்கெட்டில் இப்படி விட்டுட்டேன், அந்த ஆன்லைனில் அப்படி இப்படின்றாங்க, ஏதோ மனசு இப்படி போச்சு அப்படி போச்சு, திருப்பி பார்த்தா காசை காணோம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு மாதிரியான விரக்தியான மனப்பான்மையில் எல்லாம் இழந்து விட்டேனே, அது போய்விட்டதே, இது போய்விட்டதே, குடும்பம் போயிடுச்சே, மதிப்பு போயிடுச்சே, மரியாதை போயிடுச்சே, தொழில் போயிடுச்சே, பணம் போயிடுச்சேன்ற மாதிரியான சூழல்களில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்ல வேலையாக எதுவும் போகலை. குறிப்பாக அவங்களுடைய நம்பிக்கை போகலை. இந்த நம்பிக்கையின் மூலமாக இழந்தவைகள் அத்தனையும் திரும்ப வர இருக்கின்ற ஒரு ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காதுங்க. தெய்வம் துணை இருக்கும் என்கின்ற நம்பிக்கை கண்டிப்பாக இப்போது உண்டு. சிலருக்கு குலதெய்வ தரிசனம், தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள், டக்குன்னு ஒரு எட்டு போய் நம்ம குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அல்லது இஷ்ட தெய்வம் திடீர்னு எப்படி இருந்தாலும் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துடலாம், ஒரு பழனிக்கு போயிட்டு வந்துடலாம், ஒரு திருப்பதிக்கு போயிட்டு வந்துடலாம் என்கின்ற மாதிரி நமக்கு விருப்பமான இஷ்ட தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இஷ்ட தெய்வ தரிசனம் இந்த வாரத்திற்குள்ளேயே கிடைத்து அதன் மூலமான ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லா இருக்கிறதுக்கான ஆரம்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குருவும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய 8-10 கனெக்ட், எதிர்பாராத அதிர்ஷ்டம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதில் எதிர்பாராத அமைப்புகள் நடக்கும்னா வேலை தொழில் அமைப்புகளில் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் அப்படி இப்படிலாம் இந்த வாரத்தில் இருக்காது. என்ன ஏதாவது ஒரு டிஸ்டர்பே ஆகிருக்கிறீங்கள வேலையில், ஒரு மேலதிகாரி கரெக்டாக இல்லைங்க, அவர் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை வேறு மாதிரி மட்டம் தட்ட பார்க்குறாரு, அல்லது நம்மளை வேலையை விட்டு அனுப்ப பார்க்குறாரு, இவன் இருக்கிறது நமக்கு உறுத்தலாக இருக்கும் என்கின்ற மாதிரி நினைக்கிறாரு, நமக்கு மேலே அதிகாரமாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம வெறுக்கிறாங்க, இதற்கு என்ன செய்வது, இந்த வேலையை விட்டுறலாமா அல்லது இந்த தொழிலை மாற்றிடலாமான்ற மாதிரியான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள் வியாபாரத்தையும் சேர்த்துக்கலாங்க. இந்த வியாபார அமைப்புகளில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், உங்களை ஒரு மாதிரியாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே வெளியே போகக்கூடிய எதிரிகளை நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை இன்னும் ஒரு 2 மாத காலத்திற்கு கண்டிப்பாக சொல்லலாம். கடந்த காலத்தில் பங்குச்சந்தை, யூக வணிகம், ஒரு இணையத்தில் இப்படின்றதில் பணத்தை லாஸ் பண்ணிட்டேங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, விட்ட இடத்துல பிடிக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். நீண்டகால முதலீடில் ஏதேனும் ஒன்றை இப்போது நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 வருடத்திற்கு பிறகு அது நல்ல விதமாக உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய நல்ல ஒரு வாரமாக, ஒரு முதன்மை நாளாக இந்த நாளிலிருந்து ஒரு 10-15 நாட்கள் நல்ல விதமாக தன்மை கொண்ட சுப நாளாகவே இந்த நாள் அமையும். வெளிநாடு வெளிமாநிலம் இந்த 8ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. இதை குறிப்பாக வெளி மாநிலம்னு சொல்லுவோம். ஆக பக்கத்து மாநிலங்களுக்கு போகணும், அல்லது அங்கங்கே வேலை செய்யணும், கல்வி பயில போகணும், டெல்லியில் போய் தான் படிக்கணும், பெங்களூரில் தான் வேலை செய்யணும், ஹைதராபாத்தில் தான் வேலை செய்யணும் என்கின்ற மாதிரி தமிழ்நாட்டை விட்டு வெளியே வேலை செய்யக்கூடிய எண்ணங்கள், ஆசைகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்து சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரியே இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும்.
வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு நல்லாவே இருக்குதுங்க. என்னங்க அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போதுங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோச்சார வேதையின் அடிப்படையில் 7ஆம் இடத்துல ராகு வந்துடுறதுனால அஷ்டமச்சனி இந்த தடவை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களை பெருத்த சோதனை, உண்மையிலே பெரிய சோதனைகள்லாம் இருக்காதுங்க. கோச்சார வேதையில் 8இல் இருக்கக்கூடிய சனிக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் வேதை என்கின்ற விதியின் அடிப்படையில் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு 1.5 வருஷ காலத்திற்கு சோதனைகள் எதுவும் இருக்காது என்கின்ற அனைத்தையும் மீறி நல்ல விதமாக செயல்படக்கூடிய நன்மைகள் வாய்ந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிரன் 2 பேருமே ராசியை பார்க்கக்கூடிய ஒப்பற்ற நல்ல வாரம். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, தொட்டது துலங்கும், அப்படி நடக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குடும்பம் இணையும், அதிர்ஷ்டம் வரும், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு நிலையில் ஒரு ராசியை 2 சுவர்களும் வலுத்து பார்ப்பது என்பது பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்ச சுக்கிரனாகி ராசியை பார்த்து கொண்டிருக்க 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் ராசியை பார்க்குறார். ஆக ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது இன்னும் ஒரு 3 மாத காலத்திற்கே அப்படியே நீடிக்கும், சுக்கிரனுடைய உச்ச நிலைமை மாறுகின்ற வரைக்கும். ஆக 9, 7ஆம் இடங்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்றன. கணவனின் மூலமாக, மனைவியின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, லாபங்கள் கிடைக்கக்கூடிய, ஒருத்தரோல ஒருத்தர் ஹெல்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கணவன் வீட்டார், மனைவி வீட்டார், மாமனார், மச்சான்மார், இந்த மாதிரியானவர்கள் மூலமாக தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள், வியாபார அமைப்புகளில் உதவிகள், லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஐயா எனக்கு கல்யாணம் ஆகலைங்க, நான் கல்யாணம் ஆகாத ஒரு வாலிபராக இருக்கிறேன், ஒரு யுவதியாக இருக்கிறேன், எனக்கு எப்படிங்க அந்த கணவன் மனைவி மூலமாக பலன் நடக்கும்? காதலன் காதலி உறவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவைகள் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள். காதல் செய்பவர்களுடைய அமைப்பு அப்படியே திருமணத்தில் போய் முடியக்கூடிய ஒரு தன்மை. 7ஆம் பாவகம் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்து 9ஆம் பாவகம் வலுத்திருக்கிறதுனால அப்பா இந்த விஷயத்தை ஒத்துக்கவே மாட்டாருங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, அல்லது ஏற்கனவே தந்தை ஒரு மாதிரியாக தடையாகவே இருக்கிறார், வேண்டாம் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறார், இந்த மாதிரியான அமைப்புகளில் இருப்பவங்களுக்கு அப்பாவுடைய மனமாற்றம் கிடைத்து அப்பாவுடைய சம்மதமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக, அந்த வாரத்தின் முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடம் வலுத்து காணப்படுவதால் கிடைக்காத பாக்கியங்கள்லாம் இப்போது கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, கல்வி பாக்கியம், வேலை பாக்கியம், வயதிற்கு ஏற்ற வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது அப்படியே தட்டு தடுமாறாமல், தடங்கல்கள் எதுவும் இல்லாமல் இந்த முதன்மை நாளான இன்றிலிருந்தே ஒரு வார காலத்திற்குள்ள ஒரு நல்ல மூமெண்ட் நடந்து ஒரு 3 மாத காலத்திற்குள்ள உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தெற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கக்கூடிய தன்மை. அப்பா அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு வயசாகுது, நம்ம போய் பக்கத்தில் இருக்க முடியல, அல்லது அப்பா அம்மாவை சரியாக வைத்துக்கொள்ள முடியவில்லை என்கின்ற கவலையில் இருக்கக்கூடிய, நிஜமான அக்கறையும் பாசமும் கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6, 8ற்கு அதிபதிகளான குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க. ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு 20 நாள் தாங்க ராசிநாதன் உச்சத்தை அடைவார். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா 4 மாத காலம் வக்கர கதியில் அவர் அங்கேயே இருந்து உச்ச நிலைமையிலே இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களை கொடுத்து வைத்தவர்கள், கொடுப்பினை உள்ளவர்கள் அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இந்த நாள். 6ஆம் இடத்தோடு அவர் பரிவர்த்தனை ஆகிறார், 8ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகிறார் என்கின்ற அமைப்பு விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத நன்மைகள். ஏன்னா 2 பேருமே சுபர்கள், குருவும் சுபர், சுக்கிரனும் சுபர், இருவருடைய சுபத்தன்மைகள் 6, 8ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்வதால் கடந்த காலத்தில் இழப்புகளை சந்தித்தவர்கள் எல்லாருக்குமே நிறைவான திரும்பி வருதல். ஒரு இடத்துல பணத்தை கொடுத்தாங்க, பணம் மாட்டிக்கிச்சுங்க, ஒரு இடத்துல நம்பி தாங்க இன்வெஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, யாரோ ஒருத்தரை ஒரு நம்பி தானங்க பண்ணுறோம், அவங்க இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்னங்க பண்ணுறது, வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தானங்க இருக்குது, தனியாக நம்ம எதையும் செஞ்சிட முடியுமாங்க என்கின்ற மாதிரியாக அடுத்தவரை நம்பி பணத்தை இழந்தவர்கள் எல்லோருக்குமே இழந்த பணம் திரும்பி வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. இதுவரைக்கும் கை கொடுக்காத ஷேர் மார்க்கெட்டு, அந்த
பங்குச்சந்தை, யூக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள், இணையம் சார்ந்த அமைப்புகளில் இதுவரைக்கும் பணம் இழந்தவர்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு. இந்த சைபர் கிரைம்னு சொல்கிறாங்களே, செல்ஃபோனை திறந்தாலே ஏதாவது ஒரு ஃபேக்கு கால் வந்துடுது, அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, இந்த எஸ்எம்எஸ் படி, அந்த எஸ்எம்எஸ் படின்ட்டு வர்ற காலை எடுக்கிறதுக்கே பயமாக இருக்கே. இந்த மாதிரியான விஷயங்களில் முகமறியாத குற்றவாளிகளால் பணத்தை இழந்தவர்கள், அது சார்ந்த விஷயங்களில் காவல்துறை, கோர்ட்டு போன்றவைகளை அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்னும் 3 மாத காலத்திற்குள்ளே உங்களுக்கு சட்ட நியாய நீதி கிடைக்கக்கூடிய தன்மைகள், இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அற்புதமான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. படிப்பை முடிக்காதவங்க எல்லாருக்குமே அந்த கல்வியை முடிக்கிறதுக்கான அமைப்பு இந்த வருஷத்திலே வந்துடுதுங்க. ஒரு மேற்படிப்பு படிக்கிறேன், ஆனால் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு பிஹெச்டி பண்ணுறேன், அந்த பிஹெச்டி முழுமையாக இந்த தடங்கள் அந்த தடங்கள், ஒரு போக முடியாத ஒரு சூழல், யூனிவர்சிட்டிக்கே போக முடியல, இந்த மாதிரியான அமைப்புகளில் வேலை, தொழில், கல்வி போன்ற அமைப்புகளில் தடைகள் இருப்பவர்கள் எல்லாருக்குமே டக்குன்னு அந்த தடைகள் விலகக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு. ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருமே எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தையும் அதன் மூலமான ஒரு நல்ல நிறைவையும் அனுபவிக்கக்கூடிய முதன்மை நாள் இது. இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு குரு ராசியை பார்த்து கொண்டிருக்க அவர் 5ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாகி 5ல் உச்ச சுக்கிரன் இருக்கக்கூடிய 5, 7ஆம் இடங்கள் வலுவாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. கணவனால் லாபம், மனைவியால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் கொண்டாட்டம் என்கின்ற அமைப்பு இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. இது 3மே சேர்ந்து சில பேருக்கு நடக்கும். சிலருக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளையால் ஒரு சந்தோஷம் இருக்கும், பொண்டாட்டியால் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். எல்லாத்துலேயுமே குடும்ப நிம்மதிகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சரி, குடும்பஸ்தன் ஆகாத இளையவர்கள் எல்லாருக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல நன்மைகள், வரவுகள், நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, நட்புகள் காதலாக மாறக்கூடிய அமைப்பு. ஒரு இந்த இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தல், அந்த எதிர்பாலினத்தவரிடம் தன்னுடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் தெரிவித்து உங்களை பிடிச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரியான அந்த ப்ரொப்போஸ், அந்த மாதிரியான அமைப்புகள் நடந்து அங்கிருந்து நல்ல சாதகமான சம்மதம் போன்ற பதில்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இளைய பருவத்தினருக்கு 7ஆம் இடத்தோடு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறனால சுபத்துவமாக நல்ல நிலைமையாக நடக்கக்கூடிய ஒரு சுப யோக நாளாக இளைய பருவத்தினருக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியுங்க. தொழில்துறை முன்னேற்றம் மிக பிரமாதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 5ல் சுக்கிரன் வலுத்திருப்பதால் சிறிய பெண் குழந்தைகளுக்கான ரெடிமேடு ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு 10-13 வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு பள்ளி கல்லூரி அமைப்புகள், அந்த புத்தகங்கள், அது சார்ந்த விஷயங்கள், ஆடை சார்ந்த விஷயங்கள், அல்லது அந்த அவர்கள் மேலே போடக்கூடிய ஆபரணங்கள் போன்றவைகளை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், இந்த இதில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் இந்த வாரத்திலிருந்தே படிப்படியாக நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. குருமார்களுடைய ஆசீர்வாதம் இப்போது நிச்சயமாக இருக்கும். ஒரு திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளாத பெரியவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை, அல்லது முதல் திருமணம் தோல்வி, ஒரு மாதிரி ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க, இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நானும் அந்த திருமணத்தை ஒரு காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்னமோ கஷ்டப்பட்டு பார்த்தேன், கடைசியில் இப்போ தாங்க அது போயிடுச்சு, ஆனால் 2வது திருமணம் பண்ணுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, சட்டியிலேருந்து தப்பி அடுப்பில் விழுந்துருவனோ, 2வதாவது வர்றது நல்லா இருக்குமோ இருக்காதோ என்கின்ற மாதிரியான குழப்ப நிலைமைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல 2வது திருமணம் அடையாளம் காட்டப்படுகின்ற ஒரு யோக நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ராசிநாதன் என்னதான் 8ல் இருந்தாலும் ராசியை சுபர்கள் வலுத்து பார்த்து 11ஆம் இடத்தை, வெற்றியை குறிக்கக்கூடிய இடத்தை 2 குருவும் சுக்கிரனும் பார்க்கறதுனால எதிலையும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, மனசும் உடம்பும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6 நான்குக்கு அதிபதிகளான குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அடைந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. உங்களுடைய ராசிநாதன் 6ல் இருக்கிறார். இந்த 6ல் இருக்கிறது கிட்டத்தட்ட 7-8 மாதமாகவே அப்படி 6ல் தான் இருக்கிறார். இந்த 7-8 மாதமாகவே கடன் தாங்க முடியல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு 6ஆம் இடத்து பலன்களை ராசிநாதன் செய்ததால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, பண இழப்புகள், கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவுகள் போன்றவைகள் இருக்குதுன்றதான் உண்மை. பெரும்பாலான ஒரு 80% தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்று சுப பலன்கள் நடக்கவே இல்லை.
ஒரு 20% தான் அப்படியே பாதிக்காமல் இருக்கிறீங்க. ஆனால் அந்த 80% பேரான தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்து இந்த வாரத்திலிருந்தே அப்படியே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பரிவர்த்தனையாவது 4ஆம் இடத்துல உச்ச சுக்கிரன் இருப்பது போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்புகள். அதாவது கடனை அழிப்பதற்கான, கடனை ஒழிப்பதற்கான ஒரு வசதி அமைப்புகள் உருவாகக்கூடிய தன்மை. கடன் எப்படிங்க அடையும்? காசு வந்தால் தானே அடையும். காசு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ரூட்டுக்கு தெரியணும் இல்லையா? அந்த மாதிரி பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது வரைக்குமே வேலையில் ஸ்டாண்டர்டாக இல்லைங்க, எனக்கு பிடிச்சமான வேலை கிடைக்கல, வேலை ஸ்டாண்டர்டாக இல்லை, அல்லது டெம்பரவரியாக தான் ஒர்க் பண்ணுறேன், அரசாங்க வேலைக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், 1/2 மார்க்கு 1 மார்க்கில் போயிடுச்சு, அல்லது அரசாங்க வேலையிலேயே கான்ட்ராக்டாக இருக்கிறேன், இந்த மாதிரி வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் 10ஆம் இடம் இன்றைக்கு குரு சுக்கிர பார்வையில் இருப்பதால் நிரந்தரமான வேலை அமைப்புகள் இன்னும் 3 மாதத்திற்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு சுப நல்ல நாளாக, ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடம் தொழில், வியாபாரம், வேலை போன்ற எல்லா அமைப்புகளையும் குறிக்கும். உங்களுக்கு எங்கேருந்து காசு வருதோ அந்த இடம் 10ஆம் இடம். அந்த வியாபாரம் பண்ணுறீங்களா, விவசாயத்திலே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களா, அல்லது ஒரு இடத்துல வேலை தான் செய்யணும்னு இருக்கிறீங்களா, இந்த மாதிரியான நிலைமைகளில் பணியிடங்களில் மன அழுத்தத்தோடு இருந்தவர்கள், டார்கெட் மாதிரியான ஒரு விஷயங்களில் போய் மாட்டிக்கிட்டவங்க, என்னுடைய திறமைக்கு இது சரியில்லாத வேலைங்க, இதை விட்டு எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியல, இந்த மாதிரியான சூழல்களில் இருந்தவங்களுக்கு இந்த வாரத்திலேயே நல்ல விதமான வேலை மாற்றம் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. ரொம்ப முக்கியமாக ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த வாரத்திலிருந்தே கண்டிப்பாக இருக்கும். ஒரு 60 வயது 50 வயது தாண்டியவர்கள் திடீர்னு நல்லா தான் இருந்தார், இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு குடும்பத் தலைவருக்கோ குடும்பத் தலைவிக்கோ ஒன்றுனா குடும்பமே நிலகுலைஞ்சு போயிடும் இல்லையா? அப்படி ஆரோக்கிய குறைவுகள் இருந்தவர்களுக்கு கூட அடாடா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, இந்தா சரியாக போச்சுங்க என்கின்ற மாதிரியான ஒரு பூரண உடல் நலம் கிடைக்கக்கூடிய அருமையான யோக நல்ல நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் வலுத்து அமர்ந்த ராசியை பார்க்க ராஜயோகாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சனாக இருக்கிறார். 2 பேரும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. 3, 5 கூடியவர்கள் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள். அதாவது முயற்சியை அப்படியே இது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாமே நல்லா பலிக்கக்கூடிய அமைப்பு, வாக்கு பலிதம் ஏற்படக்கூடியது. ஒரு முயற்சி பண்ணுறேன், டக்குன்னு அது முடிஞ்சு போச்சுங்க என்கின்ற மாதிரியான அமைப்பு. இது வரைக்கும் சந்தர்ப்பமே கிடைக்கலங்க, என்கிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்குதுங்க, ஆனால் நிரூபிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும்ல. ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது தாசில் பண்ண, ஆனால் வேறு மாதிரியான ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு அமைப்புகளில் நான் என்ன நிரூபிக்கிறதுக்கே முடியாமல் இருக்கிறேனே என்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய திறமை, கலைத்திறமையாக இருக்கலாம், பாட்டு பாடுறது, இசைத்திறமை, நடிப்பது போன்ற அமைப்புகள், அல்லது வேலையில் உங்களுடைய நேர் திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள், இதற்காக எல்லாம் அப்படியே எதிர்பார்த்திருப்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்திலேயே நல் வாய்ப்புகள் கிடைச்சி அந்த வாய்ப்புகளை அப்படியே நீங்கள் புகழாக, நற்பெயராக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. மதிப்பு மரியாதை கூடக்கூடிய விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அடுத்தவர்களை உங்களை முன்மாதிரியாக சொல்லி மற்றவங்க சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த பாருங்கள், இவர் எப்படி இருக்கிறார் பாருங்கள், இவரை மாதிரி வேலை செய்யணும், இவரை மாதிரி நடந்துக்கணும், இவரை மாதிரி இப்படி இருக்கணும்ன்ட்டு மற்றவர்களை உங்கள் முன்னாடி நிறுத்தி இவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. மகர ராசிக்காரர்களுடைய தொல்லைகள் எல்லாமே விலகிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் உண்மையை சொல்லப்போனால் 7 வருஷமாக 7 சனியில் பாதிக்கப்பட்டுட்டீங்க இல்லையா? இதோ இன்னும் ஒரு 40 நாளில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7 சனி விலகுது. 7 சனி விலகினாலே ஒரு நல்லவைகள் நடக்கணுன்றது ஒரு விதி. ஆக இதுவரைக்குமே வீடு கட்டுவதற்கு இருந்த தடை, நல்ல வண்டி வாங்குறதுக்கு இருந்த தடை, குடும்பத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கு இருந்த தடை, அம்மா அப்பாவுடைய ஆரோக்கிய குறைவுகள், அசுப செலவுகளாகவே எதுக்கெடுத்தாலும் 10 பைசா நமக்கு நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். 10 ரூபா சம்பளம் நிம்மதியாக வாங்கிட்டு போனோமா, 10 ரூபா சம்பாரிச்சோமா, குடும்பத்தில் அதை 1 ரூபாயாவது சேமித்தோமா என்கின்ற மாதிரியாக இல்லாமல் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாத கடைசியில் 5 நாள் எங்கேயாவது முழிக்க வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியான சூழல்களில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷம் வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகள், குடும்பத்தில் எதை எதிர்பார்த்திருந்தீர்களோ, வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் என்ன எதிர்பார்த்திருந்தீங்களோ அவைகள் எல்லாமே இனிமேல் நடக்கும், படிப்படியாக நடக்கும், முன்னேறுவோம் என்கின்ற நம்பிக்கையும் முயற்சி பலிதமும் இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு.
கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல உச்சம், 2க்குடையவர் 4ஆம் இடத்துல உட்காந்து இருவரும் பரிவர்த்தனையாகக்கூடிய 4 2ஆம் பாவகங்கள் வலுத்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பணம் வரப்போகுதுங்க. பணம் இருந்தால் தானங்க எல்லாமே. பணம் இல்லைன்னா அதில் ஒரு எழுத்தை மாற்றிட்டு வேறு மாதிரி சொல்லிடுறாங்க இல்லையா நம்மளை. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் கடந்த 2 அல்லது 3 வருஷமாகவே காசை காணோமே என்று அரட்டியபடி இருந்த விஷயங்கள், ஒரு மாதிரியாக நொந்து போயிருந்த அனைவருக்குமே இனிமேல் விடிவு காலம் வரக்கூடிய ஒரு சுபயோக முன்னேற்றமுள்ள நல்ல நாளுங்க இந்த நாள். ஜென்மச்சனியில் கும்பராசிக்காரர்கள் அதீதமாக பாதிக்கப்பட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவிட்டமாக இருக்கட்டும், சதயமாக இருக்கட்டும், பூரட்டாதியாக இருக்கட்டும், இந்த 2-3 வருஷமாக கும்பராசிக்காரர்கள் குறிப்பாக 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் காசு பண்ண விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. பேர் கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு, சோம்பல் வந்துருச்சு, எதையும் செய்ய முடியல, தொழிலில் கெட்ட பேர், வீட்டில் கெட்ட பேர், வெளியில் கெட்ட பேருன்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சு நமக்கு, நாமே நம்மளை அப்படியே தலைகளாக மாறிட்டோமே என்கின்ற மாதிரியாக இருந்த அனைவருக்குமே நல்ல வழிமுறைகள், நல்ல வழிகாட்டுதல்கள், நல்ல இந்த ஓப்பன் த கேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வசந்த வாசல் திறக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. 2ஆம் பாவகம் 4ஆம் பாவகம் இன்றைக்கி வலுத்திருக்கு. ஜென்மச்சனி இன்னும் ஒரு 40 நாளில் விலகப் போகிறது. வாழ்க்கையில் ஜோசியத்தை நம்பாத கும்பராசிக்காரங்க எல்லாருமே ஜோசியம் இருக்குன்னு சொல்ல வச்சுட்டாரு சனி பகவான் உண்மையிலேயே. ஏன்னா அந்த அளவுக்கு ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் கடுமையான படாத பாடு அமைப்புகளை படுத்தும் என்பது தான் உண்மை. அதுக்கு கும்பராசிக்காரர்களே ஒரு சாட்சி. எல்லாம் அப்படியே தலைகளாக திரும்பி இனிமேல் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இனிமேலிருந்து இன்றையிலிருந்து ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் எந்த இடத்துல இல்லையோ, பிரிவு, இழப்பு, துயரம் போன்றவைகளை அனுபவித்தவர்கள் எல்லாருக்குமே, உயிர் இழப்புகளை தவிர பொருள் இழந்தவர்கள் எல்லாருக்குமே இழந்த பொருள், இழந்த பணம் திரும்பி வருவதற்கான, திரும்பி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு 10 லட்ச ரூபா விட்டுட்டேன், திடீர்னு ரோட்டில் போகும்போது 10 லட்ச ரூபா கட்டு யாருக்கும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் அந்த 10 லட்ச ரூபாயை திரும்பி சம்பாதிப்பதற்கான வருமான அமைப்புகளை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்தே அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே கும்பத்தினர் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உழைப்பின் உண்மையை அடுத்தவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் இனிமே நல்லா இருப்பீங்கன்றதுக்கு கிரகங்கள் வழிமுறையாக நல்ல அமைப்புகளில் உருவாகுது. ஆகவே கும்பத்தின் சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் உச்சமாகி 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனோடு பரிவர்த்தனை ஆகிற நல்ல நாளுங்க இன்னைக்கு. பொதுவாகவே ராசியில் ஒரு சுப கிரகம் உச்சமானாலே மனசு கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு தைரியமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வருஷமாகவே ராகு உங்களுடைய ராசியில் இருக்கிறார். இந்த ராகு ராசியில் இருக்கிறதுனால தன்னுடைய திறமைகள் அடிபட்டு போனதாக, என்ன பண்ணாலும் சரியாக இல்லைங்க, ஒன்றுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, ஏதோ ஒன்று என்னை தடுக்குது, இழுக்குது, பிடிக்குது என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. மே மாதம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்குது. அந்த ராகுகேது பயிற்சி வரைக்குமே சுக்கிரன் அவரோடு இருக்கக்கூடிய தன்மை, ராகுவை சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மை, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையை உறுதிப்படுத்துகிறது. ராசிநாதன் திரும்ப ராசிக்கு வந்துடுறாரா, தைரியம், தன்னம்பிக்கை, அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் 3ஆம் இடம் அதீத தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய தைரிய வீரிய தன்னம்பிக்கை அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஆக கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்களெல்லாம் பரவாயில்லை, போனால் போகுது, நம்மளால் எதையும் சமாளிக்க முடியுன்ற மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, எதிலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எல்லா நிலைமைகள்லேயும் கடந்த காலத்தில் நம்பிக்கை துரோகத்தை அனுபவித்தவர்கள் அந்த நம்பிக்கை துரோக அமைப்புகள் எப்படி உருவான, எப்படி கிடைச்சது, எப்படி நடந்தது என்பதை அப்படி ரியலைஸை பண்ணிக்கிட்டு அதற்கேற்றாற் போல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்க போதுங்க. யாரால் உங்கள் வாழ்க்கை முன்னேற போகுதோ, உண்மையை சொல்லப்போனால் இந்த வாரம் அல்லது இந்த மாதம் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப நான் சொல்கிறது ஒரு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கும். ஒரு நல்ல அறிமுகம் கிடைத்து அந்த அறிமுகம் வாழ்க்கையில் நட்பாகவோ உறவாகவோ மாறக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நண்பர், ஒரு தோழியாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆண் பெண் அறிமுகத்தின் மூலமாக நல்லவைகள் மீனராசிக்காரர்களுக்கு கிடைச்சி அவர் மூலமான வாழ்க்கை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இதுவரைக்குமே புகழ் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கலைத்துறை இந்த மாதிரியான அமைப்புகளில் வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை,
தன்னை விட உயர்ந்த அந்தஸ்து அதிகாரத்தில் உள்ளவரோடு ஒரு நெருக்கம் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஆகவே மீனராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், என்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கிறது, நான் சமாளித்துக் கொள்வேன் என்று உங்களையே நீங்கள் உணரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாள். இந்த யோனி பொருத்தம் அல்லது மகேந்திர பொருத்தம் இது இல்லைன்னா திருமணம் செய்யக்கூடாதான்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. இப்போ இந்த 10 பொருத்தம் பார்ப்பது என்பது படிப்படியாக மங்கி, சரி பரவாயில்லைங்க யோனி பொருத்தமாவது இருக்கணும், மகேந்திர பொருத்தமாவது இருக்கணுங்க. ஏன்னா யோனி பொருத்தம் என்பது தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா நம்ம 2 பேரை சேர்த்து வைக்கிற கல்யாணம் என்கின்ற அமைப்பே அவர்கள் இருவரும் தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து வம்ச விருத்தி குழந்தையை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால தானங்க. அப்போ அந்த யோனி பொருத்தம் கண்டிப்பாக இருக்கணுங்க. இன்னொன்று இந்த மகேந்திர பொருத்தம் என்பது குழந்தை பிறக்குமா பிறக்காதா என்பதை பொறுத்தது. ஆக அந்த ரெண்டுமே தாம்பத்திய சுகம் நன்றாக இருக்க வேண்டும், அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்கின்ற பொருத்தம் இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பு எண்ணம் நிறைய ஜோதிட ஆர்வலர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குதுங்க. உண்மையை சொல்லப்போனால் நம்முடைய பகுதியில் நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேங்க, நட்சத்திரங்களுக்குள்ள எந்த விதமான பலன்களும் நிச்சயமாக இல்லைங்க. நட்சத்திரங்கள் மட்டும் தனியாக எந்த ஒன்றையும் தந்துவிட முடியாது அப்படிங்கிறதாங்க உண்மை. கிரகங்களும் பாவகங்களும்னு சொல்லப்படக்கூடிய ராசி வீடுகள் பாவகம், அதாவது ராசி வீடுகள் அந்த ராசி வீட்டின் மேல் அமரக்கூடிய கிரகங்களின் சுபத்துவ பாபத்துவ தன்மைகளில் தாங்க பலன்கள் இருக்கிறதே தவிர இந்த 10 பொருத்தம் போன்ற 10ஆத பொருத்தம் அமைப்புகளில் எந்த விதமான அமைப்புகளும் இல்லைங்க. இதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பொருத்தம் பார்க்காதவர்கள் தம்பதி சமேதராக 60-70 வருஷம் 100 ஆண்டு கண்டு நல்ல விதமாக இருக்க அமைப்போம். 10 பொருத்தம் பார்த்தும் திருமணம் செய்து வைப்பது 10ஆவது நாள்லேயே ஒரு மாதிரியாக போயிடுறது கண்ணுக்கு நேராக நடக்கக்கூடிய ஒன்றுங்க. ஜோதிடத்தை பொய்யாக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் பலன் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களின் அடிப்படையில் இந்த 10 பொருத்த அமைப்புகளை பார்க்கக்கூடிய ஒன்றானதாங்க. உண்மையை சொல்லப்போனால் அந்த காலத்தில் அத்தை பையன் மாமா பையனுக்குள்ளே தாங்க கல்யாணம் நடந்தது. யாரும் குடும்பத்துக்கு வெளியில் பொண்ணு எடுக்கலை, பொண்ணு கொடுக்கல. அந்த மாதிரி நேரங்களில் நல்லா தெரிஞ்ச ஒரு மணமகனுக்கு ஒரு பெண்ணை கொடுத்து கொண்டிருந்த காலத்தில் பெண்களுக்கு ஜாதகமே எழுதாத காலத்தில் பெண்களுக்கு ஓட்டு உரிமையே இல்லைங்க. 30 வருஷமாக தானங்க பெண்கள் படிக்கிறாங்க, 30-40 வருஷமாக தானங்க பெண்களுக்கு மெதுவான ஒரு விழிப்புணர்வே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த 10 பொருத்தம் என்பது 150-100 வருஷமாக 150 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறதுங்க. அப்போ அந்த அமைப்பில் பெண்களுக்கு ஜாதகமே எழுதாத போது ஏதோ ஒன்று ஆலை இல்லாத ஊருக்கு எழுப்பைப்பு சக்கரை என்பதை போல் ஏதோ ஒன்றை குத்து மதிப்பாக சொன்ன ஒரு விஷயந்தான் இந்த 10 பொருத்தம். அதனால தான் இந்த 10 பொருத்தம் எவருக்கும் சரியாக இல்லாமல் போயிடுது. அதாவது 10 பொருத்தம் பார்க்கக்கூடிய தம்பதிகள் உறுதியாக நன்றாக இருக்கிறாங்களான்னா ஜோசியர் கூட அதை பற்றி உறுதி கொடுக்க முடியாதுங்க. பார்க்குறவங்களும் ஏதோ ஒரு கடமைக்கு பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. அந்த அமைப்பினால தான் சொல்கிறேன், இந்த யோனி பொருத்தம் என்பது என்ன, ஆண் பெண் இனப்பெருக்க அமைப்புகளை உறுப்புகளை பற்றி விவரிக்கக்கூடிய இந்த யோனி பொருத்தத்திற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லைங்க. யாரோ ஒருவர் ஒரு சின்ன ஒரு அட்டவணை மாதிரி ஒரு ஜோதிடராக தான் இருக்க முடியும். ஒரு ஜோதிடர் தன்னுடைய சந்ததிகளுக்கு ஒரு சிறிய அட்டவணை மாதிரி இதை பார்த்து வைத்துக்கொள் என்று சொன்ன ஒன்று கடந்த 150 வருஷமாக வாழையடி வாழையாக வந்துவிட்டது என்பது தான் உண்மையை தவிர இந்த 10 பொருத்தம் என்கின்ற இந்த நட்சத்திர பொருத்தங்களுக்குள்ள சிறிதளவு கூட மேட்சிங் பலன் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மெதுவான விழிப்புணர்வு இப்போது சமூகத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறது, ஜோதிடர்கள்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதாங்க கண்டிப்பாக உண்மை. மகேந்திர பொருத்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. குழந்தை பாக்கியத்திற்கும் இந்த பொருத்தத்துக்கும் சர்வ நிச்சயமாக சம்பந்தம் இல்லைங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 5ஆம் வீடு மற்றும் குரு பகவான் 3 பேருமே சுபத்துவமாக நல்ல விதத்தில் இருந்தால் சர்வ நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை இருக்கும். இவர்கள் 3 பேருமே பாபத்துவமாக இருந்தால் குழந்தை இருக்காது. இதுதான் உண்மையான விதிங்களே தவிர இந்த யோனி பொருத்தம் மகேந்திர பொருத்தம் என்பது நிச்சயமான ஒரு விதியாக இருக்க முடியாதுங்க. இது பார்க்க தேவையில்லை என்பது உண்மைங்க. இது படிப்படியான மாற்றம் இப்போது வந்து கொண்டிருக்கிறது என்பதே ஜோதிட ஆர்வலர்களுக்கு சரியான விளக்கமாக இருக்க முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.